இவ்வளவு பெரிய தங்கப்பட்டணத்தில் நடந்து இருந்த இந்த பணக்கார தேவன் இப்ப பசியோடு இருக்கிறாரு, தாகத்தோடு இருக்கிறாரு, நிர்வாணத்தோடு தொங்குறாரு. ஒட்டு துணி இல்லையா? வேத வல்லுநர்கள் எழுதுறாங்க, இடுப்புல ஒரு முழம் துணி கூட என்ன பண்ணல, இல்ல. டோட்டல் நிர்வாணம். அப்படி என்றால் இவ்வளவு பெரிய பரலோக தங்கப்பட்டணத்தில் வசித்த தேவன் எங்கே தாகத்தோடு இருந்தார்? எங்கே நிர்வாணமாய் இருந்தார்? எங்கே பசியோடு இருந்தார்? நான் சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவையிலே 6 மணி நேரம் பசியோடு, தாகத்தோடு, நிர்வாணத்தோடு. உன்னுடைய நிர்வாணம் அது, உன்னுடைய பசி, உன்னுடைய தாகம். தேவன் சொன்னார், உன்னுடைய பசி, உன்னுடைய தாகத்தை, உன்னுடைய நிர்வாணத்தையும் என்னுடையதாய் மாற்றிக்கொண்டேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். அப்ப இதெல்லாம் வாங்கி அவர் மேல வச்சுட்டாரு. இப்ப நமக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு, ஜெபத்துல பதில். நீ நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும். குடிக்கணும்னா வேற மாதிரி போயிடக்கூடாது. குடிக்கிறது ஆப்பிள் ஜூஸ் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, மாதுளம் இருக்கு, ஏகப்பட்டுதான் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மெருகேறும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பசியா இருக்க கூடாது, அதை அவர் வெறுக்கிறாரு. நீ தாகமா இருக்க கூடாது, நீ துணி இல்லாம என்ன பண்ணக்கூடாது, போடுறது கூட இல்லாத இருக்கக்கூடாது. அப்படி என்றால் இப்படி இன்னைக்கும் சபைக்கு வந்து இருக்கிறீங்க அப்படின்னா, கல்வாரி சிலுவையை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லை, ஜபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளக்கூடிய அறிவும் ஞானமும் இல்லை. இதெல்லாம் தெரிந்தவன் அவன் பாருங்க, உடுத்துற உடை, குடிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இருக்கும்? விலையேற பெற்றதா இருக்கும். சிலுவையை பார்க்கும் பொழுது என்னுடைய தாகத்தை, என்னுடைய தரித்திரத்தை, கோலத்தை, என்னுடைய பசியை, என் நிர்வாணத்தை நீர் சுமந்து என்னுடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதுதான் ஜபத்துக்கு போகும்போது நினைவு வரணும். நான் இப்ப தரித்திரன் அல்ல, ஏழை இல்லை, நிர்வாணி இல்லை, பசியோடு நான் இல்லை. என் தகப்பன் இதெல்லாம் கல்வாரி சிலுவையில சம்பாதித்து எனக்காக வைத்திருக்கிறேன். நான் நல்லா சாப்பிட்டு உமக்கு போய் நன்றி சொல்லி எடுத்துக்க விரும்புறேன். இதான் ஜபத்திற்கு பதில்.